இறங்கும் போது அக்னியாகம் அணைந்து இருக்கக்கூடிய நேரத்திலே குதிச்சுட்டா பார்வதி பொசுக்குன்னு அக்னியில இறங்கினால அக்கா தங்கச்சி 8 பேரும் பார்த்தா ஆகாரமா அக்கா மூத்தவளே போயிட்டா. நம்ம இருந்து என்ன செய்ய? அவ போன இடத்துல நம்மளும் இறங்கிடுவோமேட்டு ஒருத்திக்கு பின் ஒருத்தியா இறங்கிட்டான். இப்படி அட்டகால 8 பேர்களும் நம்ம அக்கா பார்வதி அக்னியாகத்துல இறங்கிட்டான். இனிமே நாமளும் இறங்கிடுவோம். அப்ப ஆண்டவன் பகவான் நம்ம அக்காவுக்கு உயிர் கொடுக்க வருவாரு. அப்பம்போது நம்மளுக்கும் சேர்த்து உயிரை கொடுப்பாரு என்று சொல்லி அட்டகால 8 பேர்களும் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தராக இறங்குதால முத்தாரம்ம பின்னால முப்பிடாதி இறங்குதால ஆதிசக்தி பின்னால 8 பேரும் இறங்குதால அக்கினியில் இறங்கும் போது ஞானத்தாலே பார்க்கும் போது ஆண்டவன் தான் சிவபெருமா ஏது செய்வார் சமயம் ஆண்டவனாகிய சிவபெருமான் அங்கே ஞானத்தாலே பார்க்கும் பொழுது பார்வதா தேவியோடு அட்டகால 8 பேர்களுமாக அக்னியிலே இறங்கி இருக்க பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். நாமளுக்கு உயிர் கொடுத்த அந்த பார்வதிக்கு நாமல் உயிர் கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? தீர்த்தமும் திருபிரம்போ சிவபெருமான் கையில் எடுத்து சந்தன மந்தோலைக்குத்தான் சிவபெருமான் வாராரே தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருபிராம்பல் கட்டுவாரா திருபிராம்பல் கட்டும் போது அட்டகாலி 8 பேரும் தூங்கி நல்ல மொழித்ததை போல் சுந்தரமா எழுந்து வாரா ஆண்டவன் தான் இடமதியில அட்டகாலி 8 பேரும் ஆண்டவன் தான் இடமதியில அட்டகாலி ஏது சொல்வார் உயிர்களை கொடுத்து ஆண்டவனாகிய சிவபெருமான் எம்மா பார்வதி இந்த அட்டகால 8 பேருடனும் 9வது பேராக வந்ததுனாலே உனக்கு நவக்கிரக நாயகி என்ற பேர் நாமத்தை கொடுக்க அட்டகால 8 பேரும் பார்த்தா ஆண்டவன் பகவானிடத்திலே ஆண்டவா பகவானே அக்காவுக்கு பேர் நாமத்தை கொடுத்த மாதிரி எங்களுக்கும் பேர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆண்டவனாகிய சிவபெருமான் அட்டகால 8 பேர்களுக்கும் எப்படி பேர் கொடுக்கிறார் தெரியுமா? மாறி மாறி வந்து பிறந்ததால மாறி என்று உந்தன் பேரு சந்தனமா ஜோலையில மாறி வந்து பிறந்ததால சந்தன மாரியம்மா அக்கினியில் வந்து பிறந்ததால அக்கினி மாறி உந்தன் பேரு
கோட்டையில கொண்டு வச்சாச்சு. ஆமா, நான் கூப்பிடும் போது நீ வா அப்படின்னாரு. அதுக்கப்புறமாக என்ன செய்தார்? அட்டகாலி 8 பேர்களும் பேர்நாமங்களை வாங்கி கொண்டு ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, உயிர் கொடுத்த காரணத்தால் வேண்டிய வரமு வேணும், உங்களைத்தான் வணங்குவதற்கு 103 லிங்கம் வேணும், நாங்கள் பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டம் வேணும், நாங்க ஆடி வர ஆலமரம், விளையாட வேப்ப மரம், தெப்பக்கோளம் ஒன்று வேணும், கோட்டை போட வரமு வேணும், அத்தனையும் தந்திரா, அத்தனையும் தந்திரா, அன்போட வணங்கிடுவோம். ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே அட்டகால 8 பேர்களும் ஆண்டவா சிவபெருமாளே, எங்களுக்கு பேர் நாமத்தை கொடுத்து உயிர் கொடுத்த காரணத்தினாலே நாங்கள் உங்களை வணங்குவதற்கு எங்களுக்கு 103 லிங்கம் வேண்டும், பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டம் ஒன்று வேண்டும், நாங்கள் ஆடி வர ஆலமரம், விளையாட வேப்ப மரம், நாங்கள் குளித்து நீராட தெப்பக்குளம் வேண்டும், கோட்டை போட வரமும் வேண்டும், இத்தனையும் தந்தீரானால் உங்களை அன்போட வணங்கி வருவோம் என்று அட்டகால 8 பேரும் சொல்ல ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? அப்படியே ஆட்டும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான் 103 லிங்கமதை ஆண்டவனும் தான் கொடுத்தார், ஆடி வர ஆலமரம், எப்பா விளையாட வேப்ப மரம், குளித்து நல்ல நீராட தெப்ப குளம் கொடுக்காரே, பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டமதை ஆண்டவனும் தான் கொடுத்தார், கோட்டை போட வரம் கொடுத்தார், வரங்களையும் வாங்கி கொண்டு வாராளே 8 பேரும், வாராளே 8 பேரும், அட்டகால 8 பேர்களும் வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு என்ன செய்கிறார் தெரியுமா? தாயாகப்பட்ட முத்தாரம்மா தங்கைமார்களை அழைத்தா. அம்மா தங்கச்சி பார்வதி, நாம தங்கச்சி எம்மாயே காளியம்மா, எம்மாயே காளியம்மா, ஏ வடக்குவா செல்வி, ஏ வீரம்மா, ஏ ஐயம்மா, எல்லாத்தையும் கூப்பிடுதான் அக்கா தங்கச்சியா. தங்கைமார்களை அழைத்து தங்கச்சி நம்ம ஆண்களே வரக்கூடாது, ஆண் வாடையை அடிக்க கூடாது, அப்படிப்பட்ட ஒரு கோட்டை போட வேண்டும், கோட்டைக்குள்ளே ஆண்கள் யாரும் வரக்கூடாது என்று போடு போடணும் என்று அட்டகால 8 பேர்களுமாக இந்த கோட்டையை எங்க நம்ம கொண்டு போடலாம், எப்படி போடலாம் என்று சொல்லி அதை ஆதிவல்லி கைலாசத்திலே திரிபுர காட்டுவனம் என்று சொல்லக்கூடிய புறங்கோட்டையிலே சென்று கோட்டை போட வேண்டும் என்று அட்டகாலி 8 பேர்களும் எப்படி கோட்டை போடுகிறாள் தெரியுமா? எப்படி போடுறா? கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரம் ராஜாங்க நடத்த போறா முத்தாரம்மா, இந்த நாட்டை எல்லாம் ஆள போறா, இந்த நாட்டை எல்லாம் ஆள போறா முத்தாரம்மா. அரே
மழை பெய்யுதால் கரையும் என்று தங்கத்தால கோட்டை போட்டால் அதே தணலுக்கு தான் ஆகாதென்று கல்லால கோட்டை போட்டால் கரிமருது காகாதென்று அட்டகாலி 8 பேர் கட்டுடனே கோட்டையத்தான் கட்டுடனே கோட்டையத்தான் அந்த காளியர்கள் போடுதாரே கோட்டையதும் போட்டல்லவோ ஒன்றாம் நல்ல படித்தளமா ஒய்யார மேடைகளா இரண்டாம் நல்ல படித்தளமா இருந்தாடும் மேடைகளா மூன்றாம் நல்ல படித்தளமா முத்தாள மேடைகளா நாலாம் நல்ல படித்தளமா அங்கே 4 காலா மண்டபமா ஐந்தாம் நல்ல படித்தளமா ஐந்தாம் நல்ல படித்தளமா அங்கே அலங்கார மேடைகளா ஆறாம் நல்ல படித்தளமா அலங்கார மேடைகளா ஏழாம் நல்ல படித்தளமா எண்ணிலடங்கா மேடைகளா எட்டாம் நல்ல படித்தளம் 7 காலா மண்டபமா 9ஆம் படித்தளம் ஓலப்பூவாஞ்சாவடியா 10ஆம் நல்ல படித்தளமா பளிங்கி வர்ண மேடைகள் பல்லாக்கு சாவடியா அங்கே கோட்டையிலே கொடியங்கட்டி கொடிமரத்தில் பட்டுங்கட்டி அரசாண்டு வாராளே அரசாண்டு வாராளே அக்காதங்க 8 பேரும் கொடியும் கட்டி கொடி மரத்திலே பட்டம் கட்டி அக்காதங்க 8 பேர்களுமாக அரசாண்டு வருகின்றனர். அப்படி வரக்கூடிய நேரத்திலே அக்காதங்க 8 பேர்களும் கோட்டையில என்ன எழுதி போட்டிருக்காங்க? ஒரு குடையின் கீழ் இந்த முப்புறங்கோட்டையை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீ முத்தாரம்மனுடைய கோட்டை இந்த கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள ஆண்கள் யாரும் வரக்கூடாது, ஆண்கள் யாரும் பிரவேசிக்க கூடாது, ஆண்வாடை அடிக்க கூடாது. பெண்ணரசி கோட்டை. பெண்ணரசி கோட்டைக்குள்ள ஆண்களுக்கு இங்க ஜோலி இல்ல, ஆம்பளைகளுக்கு வேலை கிடையாது. ஆம்பளை பூரா அதான் சாமி கோயில பூரா அடைக்கணும், அம்மன் கோயில பூரா தோப்பிச்சிருக்கணும். அதை மீறி கோட்டைக்குள்ளே ஆண்கள் யாரும் வந்தீர்களானா அவர்கள் தலை அறுக்கப்படும் அப்படின்னு போர்டு எழுதி போட்டுட்டான், எழுதி போட்டிருக்காங்க. அப்படி பச்சை போடு, ஓம்போடு, ஓம்போடு, ஏம்போடு, அவசியம் போடுன்னு பச்சை கலர்ல போடு போட்டு வெள்ளை கலர்ல எழுதியிருக்கான். என்னது அது டாஸ்மாக். அப்படி எழுதி அக்காதங்க 8 பேர்களுமாக இந்த முப்புறங்கோட்டைக்குள்ளே ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி லிங்கம் பிடித்து வாழ வேண்டும் என்று எப்படி லிங்கம் பிடிக்கிறாள் தெரியுமா? ஆத்து நல்ல மணல் குவித்து ஆதிலிங்கம் பிடித்து வைத்தால் சேர்த்து நல்ல மணல் குவித்து கூடாலிங்கம் பிடித்து வைத்தால் கூட்டி அங்கே மணல் குவித்து கூடாலிங்கம் பிடித்து வைத்தால் பிடித்ததொரு லிங்கத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று புகழாக வாராள
8 பேரும் பூங்காவன தோட்டத்திலே கையால மலர் எடுத்தால் காம்பழுகி போகும் என்று விரலால மலர் எடுத்தால் வெம்பி நல்ல போகும் என்று தங்க நல்ல துரட்டி கொண்டு தரந்தரமா பூவெடுத்தா வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு விதவிதமா பூவெடுத்தா விதவிதமா பூவெடுத்தா பார்த்தால் அட்டகாலி 8 பேர்களும் அங்கே சக்தி கூடக்கூடிய நேரத்திலே அட்டகாலி 8 பேர்களும் என்ன செய்கிறார் தெரியுமா? அவள் ஆண்டவன நினைக்க மாட்டா, அடிபணிந்து வணங்க மாட்டா, பகவான நினைக்க மாட்டா, பாத பூஜை செய்ய மாட்டா, அந்த கடவுளையும் நினைக்க மாட்டா, கால பூஜை செய்ய மாட்டா, ஆண்டவன நினைக்க மாட்டா, ஆண்டவன நினைக்க மாட்டா, அடிபணிந்து வணங்க மாட்டா. கோட்டைக்குள்ளே பகவான் பேர சொன்னவரே பல்லுலையும் அடிப்பார், கடவுள் பேர சொன்னவர் அவ கண்ணத்தில அடிப்பார், சிவனார் என்று சொன்னவரே செவிட்டுலையும் அடிப்பார். அம்மா வார வர போறவரே வார வர போறவரே அவ வம்பு தும்பு செய்யுவார். அட்டகாலி 8 பேரும் பூஜை செய்து வரும்போது அங்கே ஆதிவெள்ளி கையில அந்த ஆண்டவன் தான் பகவானுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல, ஆதிவெள்ளி கையில அருளும் இல்ல பொருளும் இல்ல, அந்த சொக்கரோட கைலாசம் சொக்கரோட கைலாசம் எப்ப ஜோதிமயம் அங்கு இல்ல. ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு ஆதி வெள்ளி கையிலே அருளும் இல்ல பொருளும் இல்ல. பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியை அழைத்து சொல்லக்கூடிய நேரத்திலே பார்வதா தேவியானவா என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆண்டவா பரம்பொருளே நீங்கள் அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் என்று சொல்லி அம்மை பார்வதா தேவியானவள் பார்க்கடலிலே சென்று ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு தீர்த்தங்களை எடுத்து வந்து பாலாபிஷேகம் செய்தோமானால் ஆண்டவனுக்கு அருள் நீங்கி பொருள் நீங்கி அருள் வரும் என்று சொல்ல அம்மை பார்வதா தேவியானவள் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவன் தான் பகவானுக்கு திருப்பார் கடலதில பாலாமிர்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்ய வேணும் என்று சொல்லி பார்வதியா பாலர்களை வரவழைத்து பார்வதியா எது சொல்வார்?
பக்தர்களே வார்த்தையொன்று சொல்ல கேளு. திருப்பார் கடலதிலே அண்ணனோட கோபால அவரோட இடமதிலே தீர்த்தமதை கொண்டு வந்து ஆண்டவன் தான் பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பார்வதியும் சொன்ன போது அஷ்டதுக்கு பாலரெல்லாம் அஷ்டதுக்கு பாலரெல்லாம் அது சமயம் எது செய்வார். ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு இருள் நீங்கி அருள் வர வேண்டுமானால் கடலிலே சென்று எம்பெருமான் கோபால கண்ணனிடம் அவர் கையாலே தீர்த்தங்களை கொண்டு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்ல, அதாவது ஒரு கோயில்ல அந்த சாமிக்கு அருள் இல்லைன்னு வைங்க, 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோயில்ல அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். அதே போல இந்த சிவபெருமாளுக்கு இருள் நீங்கி அருள் வனனமானா திருப்பார்கடலிலே சென்று பாலாமிர்தம் எடுத்து வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அஷ்டதிக்கு பாலரெல்லாம் வந்து திருப்பார்கடலிலே சென்று என் பெருமான் கோபால கண்ணனிடத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? அபயம் நல்ல அபயம் ஐயா அச்சுதனே கோபாலா ஏ உந்தன் தங்கை பார்வதியா ஐயா உங்களோட இடமதிய ஏ தீர்த்தமதை எடுத்துக்கொண்டு ஏ வர சொன்னார் என்று சொல்ல அந்த அஷ்டதிக்கு பாலரெல்லாம் ஏ அஷ்டதிக்கு பாலரெல்லாம் அந்த அர்ச்சுதனம் சொல்லுவார். அஷ்டதிக்கு பாலகரெல்லாம் அந்த பச்சை மாலிடத்திலே சொன்ன போது என் பெருமானாகிய கோபால கண்ணன் தீர்த்தமதை எடுத்து அஷ்டதிக்கு பாலகர்கள் கையிலே கொடுக்க அஷ்டதிக்கு பாலகர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த தீர்த்தமதை எடுத்துக்கொண்டு சீக்கிரமாவும் போகணும், கணமும் தெரியக்கூடாது, ஏதாவது பாட்டு பாடிக்கொண்டே போக வேண்டும் என்று சொல்லி அதாவது ஒரு பாட்டு பாடுங்க. அதாவது அட்டதிக்கு பாலர்கள் 8 பேரும் திருப்பார்கடல்ல இருந்து கைலாசம் போகணும்னு சொன்னா கலப்பு தீராம இருக்கு பாட்டு பாடணும். ஆனா வந்து சுத்தி போனா எக்கச்சக்கமான இடங்களை தாண்டி போனோம் கிடக்கு. இது சாட்டுப்பத்து பாதை வழியா போயிடணும். யோ சாட்டுப்பத்து பாதை இல்லையா, அது அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்கு. ஷார்ட்கட்டு பாதை, ஷார்ட்கட்டு பாதையா போனோம்னு சொன்னா கைலாசம் வந்து பக்கத்துல அப்படின்னு சொல்லி 8 பேரும் பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? கற்பகவல்லி பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லி பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா. இருக்கு இப்படி படிச்செல்லாம் போக முடியாது. அவருக்கு வந்து தனியா பாட்டு படிக்கணும். என்ன பாட்டு படிக்கலாம்? அப்பதான் சொல்லலாம் அட்டத்துக்கு பாலர்கள் ஐயா பால் குடம் தலையில இருக்கு, பால் குடத்தை தலையில வச்சுக்கிட்டு கற்பகவல்லியை கூப்பிட்டா போய் வருவான். பால் குடத்துக்கு தகுந்த பாட்டை படிங்க அப்படின்னு சொன்னான். அதாவது அம்மன் கோயிலுக்கா இருந்தா அம்மனை பத்தி பாடலாம், பெருமாள் கோயிலுக்கா இருந்தா பெருமாளை பத்தி பாடலாம். நாம சிவபெருமாளுக்கு எடுத்துட்டு போறோம். அப்படி இருக்கும் போது அவருக்கு தகுந்தாப்புல ஒரு பாட்டு பாட வேண்டும் என்று சொல்லி அஷ்டதிக்கு பாலகர் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்கிறார் தெரியுமா? கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா சுமந்து வாரம் பால் கொடுத்த சம்போ சங்கரா சுமந்து வாரம் பால் கொடுத்த சம்போ சங்கரா
சுவாமிமலை சுப்பிரமணியா சம்போ சங்கரா சம்போ சங்கரா நாங்க சுமந்து வாரோம் பால் கொடுத்த சம்போ சங்கரா சுமந்து வாரோம் பால் கொடுத்த சம்போ சங்கரா சுவாமிமலை சுப்பிரமணியா சம்போ சங்கரா சம்போ சங்கரா நாங்க சுமந்து வாரோம் பால் கொடுத்த சம்போ சங்கரா நாங்க சுமந்து வாரோம் சம்போ சங்கரா திருச்செந்தூர் வேலனுக்கு சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா நாங்க தீர்த்த மத சுமந்து வார சம்போ சங்கரா நாங்க தீர்த்த மத சுமந்து வார சம்போ சங்கரா இப்படி அட்டகால 8 பேர்களே கோட்டை வழியாக இந்த பாலகர் எல்லாம் ஒன்று கூடி பாட்டு படித்துக் கொண்டு வரக்கூடிய நிலையிலே இந்த பாட்டு எங்க கேட்கு தீவிரமான முப்பரங்கோட்டையில கேக்கு அப்படி கேட்ட உடனே அக்கா தங்கச்சி 8 பேர் உள்ள இருந்தவா அம்மா எல்லாத்துக்கு மூத்தவா முத்தாரம்மா ஏ தங்கச்சி மார்களே ஏ காளியம்மா ஏ வடக்குவா செல்வி ஏ வடபத்திர காளி ஏ அம்மா ஏ வடகாதி இங்க வெளியே ஒரே ஆம்பளை சத்தங்காக்கு அது என்னன்னு போய் பாரம்மா அப்படின்னு சொல்லி 8 பேரும் வெளியே வாரா ஏன் வெளியே வந்த உடனே இவங்க கட்டளைக்கு பாலர்கள் பால் குடத்தை சுமந்து வராங்க அப்ப கேட்க முத்தாரம்மா பால் குடம் எங்க கொண்டு போறீங்க பகவானுக்கு கைலாசத்துக்கு கொண்டு போறோம் கைலாசத்துக்கு பகவானுக்கு கொண்டு போறோம் கைலாசத்துக்கு கொண்டு போறீங்களா கைலாசத்துல யாரு இருக்காங்க கொண்டு போறீங்க பகவான் இருக்காரு பகவான் அங்கேயா இருக்காரு ஆமா பகவான் அங்க இல்ல பகவான் இங்கெல்லாம் இருக்காரு இப்படி அட்டகால 8 பேர்களும் அஷ்டதக்கு பாலகரிடத்திலே என்ன சொல்கிறார்கள் தெரியுமா வாருங்கப்பா பாலர்களே வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு எங்களோட கோட்டையில ஆண்டவனோ இங்கிருக்க ஆண்டவனோ அங்கு உண்டோ நாங்க எங்களோட கோட்டையில ஆண்டவனை நினைக்க மாட்டோம் எப்ப அடிபணிந்து வணங்க மாட்டோம் கடவுளையும் நினைக்க மாட்டோம் கையெடுத்து வணங்க மாட்டோம் ஏ பகவான் என்று சொன்னவரே நாங்க பல்லுலையும் அடித்திடுவோம் கடவுள் என்று சொன்னவரே கடவுள் என்று சொன்னவரே நாங்க கன்னத்தில அடித்திடுவோம் பாலகரிடத்திலே அட்டகால 8 பேர்களும் ஏ பாலர்களே என்னம்மா எங்களோட பேரை சொல்லுங்க என்று சொல்ல பார்த்தார்கள் அஷ்டதிக்கு பாலர்கள் என்று என்ன சொல்கிறார் தெரியுமா அம்மா மாரியம்மா எங்களுக்கு ஆண்டவனுடைய நாமத்தை சொன்ன வாயாலே உங்க நாமத்தை நாங்க ஒரு நாளும் சொல்ல மாட்டோம் என்று சொல்ல அட்டகால 8 பேர்களும் கோபங்களை கொண்டு என்ன சொல்கிறார் தெரியுமா ஏ அம்மா அம்மா மாரியம்மா அந்த தாயான முத்தாரம்மா அஷ்டதிக்கு பாலர்களே அவர்களோட இடமதியில ஆதிலிங்கம் இங்கிருக்க உங்க ஆண்டவனோ அங்கு உண்டோ ஜோதிலிங்கம் இங்கிருக்க அந்த சொக்கருமே அங்க உண்டோ கூடாலிங்கம் இங்கிருக்க அங்கு உண்டோ என்று அட்டகாலி 8 பேர்
கூடி அட்டகால 8 பேர்களையும் அடித்த அடி பொறுக்காமல் ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி ஆண்டவா பரம்பொருளே நாங்கள் ஒரு பெண்ணிடத்திலே அடி வாங்கி இனி இந்த உலகிலே இருக்க வேண்டுமா, எங்களுக்கு வாழ வரம் வேண்டாம், தாள வரம் வேணும் ஐயா என்று அஷ்டதிக்கு பாலர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமான் அஷ்டதிக்கு பாலர்களே நீங்கள் அஞ்ச வேண்டாம், வளைய வேண்டாம், அட்டகால 8 பேர்களும் என்னுடைய இடத்திலே 103 லிங்க வரங்களை வாங்கி அழியாத வரத்தை வாங்கி 50 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போது 51 ஆண்டு காலம் ஆணவத்தோடு ஆண்டு வருகின்றனர். ஆகையினாலே அவர்களிடத்திலே அந்த 103 லிங்கங்களை வாங்க வேண்டும் என்று அதற்கு யாரை அழைக்கலாம் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் யாரை அழைக்கிறார் தெரியுமா? கடலில் பள்ளி கொண்ட அச்சுதனே பச்சை மாலை ஆண்டவனோ அழைக்கும் ஜத்தோ அச்சுதரை கேட்கலையா பச்சை மாலை கோபால நாம் பகவானோ அழைக்கும் ஜத்தோ அழைக்கும் ஜத்தோ பச்சை மாலை கேட்கலையா பச்சை மாலை கேட்கலையா பச்சை மாலும் அழைத்த போது பகவானோ அழைத்த போது பச்சை மாலும் கோபால பச்சை காலு கிருடன் ஏறி கிருடன் நல்ல வாகனத்தில் பச்சை மாலும் பயணம் வாரா எங்கே எங்கே வாரானா ஆதி வெள்ளி கையிலே கிட்டான் ஐயா கையிலே அந்த ஆண்டவன் தான் இடமதற்கு அந்த ஆண்டவன் தான் இடமதற்கு ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே வந்து எம்பெருமானாகிய கோபால கண்ணன் மச்சான் என்னை அழைத்த விபரம் என்ன என்று கேட்க ஆண்டவனாகிய சிவபெருமான் மாப்பிள உங்க தங்கைமார்கள் அட்டகால 8 பேர்களும் அட்டகாசம் தாங்க முடியல என்னிடத்திலே 103 லிங்க வரத்தை வாங்கி அழியாத ஆணவத்தோடு அகம்பாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே லிங்கத்தை வாங்க வேண்டும் என்று சொல்ல ஆண்டவனாகிய சிவபெருமான் சொல்லக்கூடிய நேரத்திலே என் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் என்ன நம்ம அன்னைக்கு தங்கைமார்கள் 8 பேரும் சின்னஞ்சிறு பிள்ளைங்களா இருந்தாங்க. நம்ம வயசான ரூபத்துல போனோம். இன்னைக்கு தங்கைமார்கள் அதே மாதிரி போனோம்னா நம்மளை யார் என்று கண்டுபிடித்து விடுவார் என்று சொல்லி என் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் இன்னைக்கு நம்ம ஒரு ஜோசியராகத்தான் செல்ல வேண்டும். அப்படி சென்றோமானால் நம்மை தங்கைமார்கள் நம்மளை அறிய மாட்டார் என்று என் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் என்ன செய்கிறார் தெரியுமா? காவி நல்ல உடைய நின்று துளசிமணி மாலை போட்டு தொட்ட நாமோம் தொன்னித்தேரம் பட்ட நாமோம் பழுக்கச்சாத்தி எம்பெருமான் கோபால துளசிமணி மாலை போட்டு பஞ்சாங்க ஏடெடுத்து அந்த முப்புறம் கோட்டைக்கு முப்புறம் கோட்டைக்கு அந்த முகுந்தனுமே வாராதே Oh,
கோபாலக்கண்ணன் முப்புறங்கோட்டையிலே வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஓரத்துல நின்னுகிட்டு இருக்காரு. இப்படியே நின்னோமானா நம்ம தங்கைமார்கள் நம்மளை ஏறட்டு பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி என் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் என்ன செய்கிறார் தெரியுமா? ஜோதியம் பார்க்கலையா அம்மா மாரே, ஜோதியம் பார்க்கலையா, ஜோதியம் பார்க்கலையா அம்மா மாரே, ஜோதியம் ஜோதியம் பார்க்கலையா அம்மா மாரே, ஜோதியம் பார்க்கலையா, ஜோதியம் பார்க்கலையா, ஜோதியம் பார்க்கலையா, ஜோதியம் பார்க்கலையா, ஜோதியம் பார்க்கலையா அம்மா மாரே, ஜோதியம் பார்க்கலையா, ஜோதியம் பார்க்கலையா அம்மா மாரே, ஐயோ அம்மா கைரேக பார்க்கலையா அம்மா மாரே, கைரேக பார்க்கலையா, கைரேக பார்க்கலையா, கைரேக பார்க்கலையா அம்மா மாரே, கைரேக பார்க்கலையா, கைரேக பார்க்கலையா, கைரேக பார்க்கலையா அம்மா மாரே, கைரேக பார்க்கலையா, ஜோதியம் பார்க்கலையா அம்மா மாரே, ஜோதியம் பார்க்கலையா, ஜோதியம் பார்க்கலையா, ஜோதியம் பார்க்கலையா அம்மா மாரே, பார்க்கலையா, ஜோதியம் பார்க்கலையா. எம்பெருமான் கோபாலன் சத்தத்தை கேட்டு ஆமாம் ஆண்டவனாகிய எம்பெருமான் கோபாலன் சத்தத்தை கேட்டு 8 பேரும் வெளியே வாரா. அட்டகாலி 8 பேர்களும் ஆமா. என் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்க்கும் பொழுது ஆ. தாயாகப்பட்ட முத்தாரம்மா என்ன? என்ன கேட்கிறார் தெரியுமா? என்ன? யாரடா பண்டாரோ நீ கூறடா எங்களிடம்,